மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநருக்கு காலக்கெடு நிர்ணயிக்க சட்டத்திருத்தம் வரும் வரை போராட்டம் தொடரும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த முக்கிய செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆளுநருக்கு எதிராக கடந்த ஏப்ரல் மாதம் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் தற்போது எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்றும் முதலமைச்சர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாநில அரசுகளுக்கு சட்டம் இயற்றும் உரிமை உள்ளது என்பதை உச்சநீதிமன்றம் நேற்று மீண்டும் உறுதி செய்திருப்பதாக முதலமைச்சர் தற்போது தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் காயத்ரி வழங்கிட கேட்கலாம். காயத்ரி, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்துஜா. தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ட்விட்டர் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதன்படி மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநருக்கு காலக்கெடு நிர்ணயிக்க சட்ட திருத்தம் வரும் வரை போராட்டம் தொடரும் என்கிற அடிப்படையில் ஆளுநர் ஒரு சூழ்நிலை அறிவுரைக்கும் வகையில் ட்விட்டர் பதிவு வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக நேற்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் ஆளுநர் 14 மசோதாக்கள் மீது முடிவெடுக்கவில்லை என்கிற அடிப்படையிலான வழக்கானது வந்திருந்தது. இதில் ஆளுநர் கிடப்பில் மசோதாக்களை போடக்கூடாது என்கிற அடிப்படையில் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது. மேலும் ஆளுநர் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கலாம் அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம் அல்லது நிராகரிக்கலாம். இதனை மட்டுமே ஆளுநர் அதிகாரத்துக்குள் உட்பட்டு செய்ய முடியும் என்றும், 4வதாக அதை கிடப்பில் போட்டு வைக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு இல்லை என்கிற அடிப்படையில் உச்சநீதிமன்றம் நேற்றைய தினம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது ட்விட்டர் பதிவில் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதன்படி ஆளுநர்களுக்கு காலக்கெடு நிர்ணயிக்கும் வரை தங்களுடைய சட்ட போராட்டமானது தொடரும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் ஆளுநருக்கு எதிராக கடந்த ஏப்ரல் மாதம் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் தற்போது எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கார். ஏற்கனவே உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பிற்கும் தற்போது தெரிவித்துள்ள கருத்திற்கும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்கிற அடிப்படையில் அவர் கூறியிருக்கிறார். மேலும் மாநில உரிமைகள் மற்றும் உண்மையான கூட்டாட்சியை அடையும் வரை போராட்டம் தொடரும் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மாநில அரசுகளுக்கு சட்டம் இயற்றும் உரிமை உள்ளது என்பதை உச்சநீதிமன்றம் நேற்று மீண்டும் உறுதி செய்திருக்கிறது என்று தெரிவித்துள்ள முதலமைச்சர், அதாவது மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடத்தி ஒரு ஆட்சியானது நடைபெறுகிறது. மேலும் தொடர்ந்து 2வது ஒரு அதிகாரத்தை ராஜ்பவன் போன்ற இடங்கள் எடுக்கக்கூடாது என்று கூறியிருக்கிறார். குறிப்பாக மாநிலங்களில் ஒரு ஆட்சி மட்டுமே நடக்க வேண்டும், 2 நிர்வாக அதிகாரங்கள் நடக்கக்கூடாது என்கிற அடிப்படையில் முதலமைச்சர் தனது ட்விட்டர் பதிவு வாயிலாக இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். சிந்துஜா, நன்றி காயத்ரி. விவரங்களை வழங்கியமைக்க நன்றி.